வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நந்தினி, கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே மனசுக்கு ஒரு வைப்பா இருக்குல்ல? இல்ல உனக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு அப்படிதான் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் நந்தினி சாமி, நான்லாம் எப்பவோ ஒரு வாட்டி கோவிலுக்கு போற ஆளு. ஒரு வேளை யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா போவேன். நானா போனதே இல்ல. ஆனா இப்போ நான் உன் கூட சேர்ந்து சேர்ந்து கொஞ்சம் பக்தி பழம் ஆயிட்டேன்னு டவுட்டாவே இருக்கு. என்ன நந்தினி, என்ன நான் தனியா பேசிட்டு வரேன், நீ என்ன அப்படி முறைச்சுக்கிட்டே இருக்க? என்ன வேற ஏதோ யோசனையா? வேற எதுவும் இல்ல சார். இப்ப கோயிலுக்கு போனப்ப நடந்த விஷயத்த பத்தி தான் யோசிக்கிறேன். கோவில் என்ன நடந்துச்சு? போனோம், சாமியை கும்பிட்டோம், வந்துட்டோம், அவ்வளவுதானே? அதோட முடிஞ்சா பரவாயில்லையே. அவங்களையும் பூஜைக்கு வர சொல்லிட்டு வந்திருக்கீங்க. ஏய், ஆமா சொன்ன, அதுக்கு என்ன இப்போ? எதுக்கு சார் அவங்க எல்லாம்? அம்மா சண்டைக்கு வர மாட்டாங்களா? நந்தினி, நீ அத பத்தியா யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஐய, அதெல்லாம் விடு நந்தினி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்க, ஆனா தேவையில்லாத பிரச்சனை வரும். அவங்க வந்தா அம்மாக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. தெரிஞ்சும் எதுக்கு சார் கூப்பிடுறீங்க? ஏய் நந்தினி, என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களா, நீ எப்படி சொல்லலாம்? சரி ஓகே விடு, நீ வீட்டுல இருக்கிறது கூட அவங்களுக்கு பிடிக்கல, அதுக்குன்னு உன்னை கிளம்பி போ சொல்லணுமா? நந்தினி, அவங்க நினைக்கிறது மட்டும்தான் செய்யணும்னா இந்த ஊர்ல அவங்க மட்டும்தான் இருக்கணும். பின்ன என்ன நந்தினி, 4 பேர் சேர்ந்து இருக்கும்போது எல்லாரையும் அனுசரிச்சு தானே போகணும். ஏய், என்ன சிரிக்கிற? நான் ஒன்னும் தப்பா பேசலையே. சார் கரெக்டா தான் பேசுறீங்க, ஆனா மனுஷங்க கூட அனுசரிச்சு போகணும்லாம் பேசுறீங்களே, அதான் ஆச்சரியமா இருக்கு. ஓகே ஓகே, உண்மைதான். நானும் ஒரு காலத்துல வேற மாதிரி தான் இருந்தேன். ஆமா கரெக்ட் தான் நீ சொன்னது. என்னோட எமோஷன்ஸை பத்தி தான் நான் கவலைப்படுவேன். மத்தவங்க என்ன நினைப்பாங்க, இப்படி செஞ்சா மத்தவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா, இத பத்தி எதையுமே நான் யோசிக்க மாட்டேன் நந்தினி. ஆனா இப்ப கொஞ்சம் மாறிட்டேன். இல்ல நீ மாத்திட்ட நந்தினி. நானா? ஆமா நீதான். நீ இல்லனா நான் இப்படி மாறி இருப்பேனா? அதெல்லாம் இல்ல சார். யாரும் யாரையும் மாத்தலாம் முடியாது. எல்லாருக்கும் குணம்னு ஒண்ணு இருக்கு. இவ்ளோ நாள் அந்த குணம் வெளியே வர அளவுக்கு அந்த சூழ்நிலை இல்ல, இப்ப அமைஞ்சிருக்கு. அப்படி வேணா சொல்லலாம். அப்படி கூட சொல்லலாம் நந்தினி. நந்தினி, இங்க ஒரு பானிபூரி கடை இருக்கு. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பார்த்தாவே நல்லா இருக்கு. சாப்பிடலாமா? ஏய் நிறுத்தட்டா? சாமி சார், இப்போ 2 பேரும் மலைக்கு மாலை போட்டிருக்கோம். இப்போ விரதம்லாம் இருக்கும், மறந்துட்டீங்களா? ஓ ஓகே ஓகே, நாம பானிபூரி சாப்பிட கூடாது. சாரி முருகா முருகா, சாரிப்பா சாரிப்பா. ஹரோகரா 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 ஹரோகரா. இல்ல சாரி நந்தினி, நான் மறந்துட்டேன். பானிபூரி இஸ் வெஜிடேரியன் ரைட்? இருந்தாலும் சாப்பிட கூடாது. ஓகே. அவன் எப்படி கிளீனா பண்ணுவான்லாம் தெரியாதுல்ல. கரெக்ட். இதுக்கு தான் நந்தினி வேணுங்கிறது. ஓகே